அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிம்பிள் கிரீட்டிங் கார்டு எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். கிரீட்டிங் கார்டுனாலே பொதுவாக நம்ம பர்த்டே விஷஸ், மதர் டே, ஃபாதர்ஸ் டே இந்த மாதிரி எதுக்குனாலும் நம்ம கிரீட்டிங் கார்டு தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு ஒரு ஹேண்ட்மேட் கிரீட்டிங் கார்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம. ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு கிராஃப்ட் பேப்பர் எடுத்துக்கிறேன். அதை இப்படி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு பேப்பர் இதில் நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஒரு டபுள் கலர் வரப்போகுது. இங்கே இன்னொரு டபுள் கலர் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி ஒட்ட போகிறோம். நான் இந்த க்ரீன் கலர் கிராஃப்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். இப்போ இதை இதில் பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ஷேப் மாதிரி நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். அது ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம கட் பண்ணிடணும். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளால் கட் பண்ண முடியாது. ஸோ அந்த ஃப்ரண்ட் பேஜில் செகண்ட் பேஜை நம்ம கட் பண்ணுறதுக்கு பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம அதில் கட் பண்ண போகிறோம். அந்த ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் ஒட்டிக்கலாம். ஓகே, இப்போ இதை ஷேப்பாக கட் பண்ணியாச்சு. இதில் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த அந்த பேப்பரை இதில் ஒட்டிக்கலாம் ஷேப்பாக கட் பண்ணிவிட்டு. நம்ம பட்டர்ஃப்ளை கட் பண்ணிகிட்ருக்கோம். பட்டர்ஃப்ளை கட் பண்ணும்போது அதில் அந்த அதுக்கு முன்னாடி மீசை மாதிரி இருக்கும்ல, அந்த இது கட் பண்ணும்போது நம்ம அதை தனியாக கட் பண்ணி எடுத்துடக்கூடாது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எண்டில் பாதி கட் பண்ணிவிட்டு திரும்ப அந்த சைடு இருந்து கட் பண்ணி ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகிற இடத்துல நம்ம வெட்டி எடுக்க போகிறோம். அந்த ஜாயிண்ட்டை நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது மீசை தனியாக கட் ஆகிடும். ஸோ அந்த ஜாயிண்ட்டில் கட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பார்த்து கட் பண்ணணும். ஓகே, இப்போ கட் பண்ணியாச்சு. நமக்கு பட்டர்ஃப்ளை 2 பட்டர்ஃப்ளை நமக்கு கிடச்சாச்சு. நம்ம பட்டர்ஃப்ளைக்கு கலர் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த பட்டர்ஃப்ளை ரெண்டையுமே நம்ம அந்த கார்டில் மிடில் ஒட்டிக்கலாம். மிடில் ஒட்டும்போது அந்த பட்டர்ஃப்ளையோட மிடில் இருக்குல்ல, அதில் கம் போட்டு அதை அப்படியே ஒட்டுங்க. ஃபுல்லாக கம் போட்டு ஒட்டாதீங்க. அல்லது இந்த இடத்துல ஒட்டினோன்னா இதில் ஒட்டிக்கலாம், அல்லது வேறு எதுலனாலும் அதுலேயும் ஒட்டிக்கலாம் நம்ம.
ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பட்டர்ஃப்ளை ப்ளஸ் ஹார்ட்டு அந்த ஒரு சின்ன பேப்பர் எல்லாமே நம்ம வந்து ஒட்டியாச்சு. இப்போ நான் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்டர் கலர் கொடுக்க போகிறேன். ஏன்னா உள்ளேயும் நம்ம பார்டர் கலர் கொடுத்தாச்சு. இப்போ வெளியில் வந்து பார்டர் கலர் அதுக்கேற்ற மாதிரி கொடுக்க போகிறேன். அந்த ஒயிட் கலர் பேப்பர் இருக்கிற இடத்துல வந்து பிங்க் கலர் பார்டர் கொடுக்க போகிறேன். ஏன்னா உள்ளேயும் நான் வந்துட்டு பிங்க் கலர் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து பிங்க் கலர் கொடுக்க போகிறேன். ஃபைனலி நமக்கு வந்து க்ரீட்டிங் கார்டு வந்து இப்போது ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி பலூன் செட்டப் வந்து கொடுத்துருக்கேன். ஓப்பன் பண்ணி உள்ளே பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன பேப்பரில் ஒரு சின்ன கண்டென்ட் மாதிரி அதில் ஃபோட்டோ நீங்கள் ஒட்டிக்கலாம், இதனால இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து 2 ஹார்ட்டு, அங்கே 3 ஹார்ட்டு, இங்கே 2 பட்டர்ஃப்ளை அந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். இந்த பட்டர்ஃப்ளைல வந்துட்டு நீங்கள் கண்டென்ட் எழுதிக்கலாம். அதே மாதிரி அந்த சைடு இருக்கிற இது எல்லாத்துலேயுமே நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்டிக்கர் வேணும்னாலும் அதில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலி த க்ரீட்டிங் கார்டு இஸ் ரெடி.